ஐயா, நீதி அரசரே, நீதிமானே, இவ்வளோ கணக்கு போட்ட கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மானிட பிறவி பார்க்கலாம் அப்படின்னா அந்த நேரம் உள்ள மாட்டி தூக்கல. அப்போ தான் நினப்பான், என்னடா கணக்கு 5 வருஷம் 6 வருஷம் கணக்கு போட்டிருக்காரு கடவுள், நம்ம தான் பார்க்காம விட்டு நம்ம தான் கேட்கல அப்படிங்கிற நினப்பு தான் மானிட பயலுக்கு வரும். நீதிமன்ற கோர்ட்லேருந்து வெளியே வரைக்கும் கணக்கு, என்னடா இவ்வளோ கணக்கு போட்டிருக்காரு, பூரா யாருமே பார்க்கல, யாருமே கேட்கல, ஆடாத ஆட்டம் ஆடிட்டான். இப்போ இராணுவம் உள்ளே வானரப்பட ஃபுல்லாக அடைச்சி செக் போஸ்ட் மாதிரி அடைச்சி உள்ளே நிற்கான். எல்லா மாநிலத்திலும் எப்படி இவனுக்கு அரசியல்வாதி விட்டான், எப்படி அரசியல்வாதி இவ்வளோ ஆனான் அப்படிங்கிற கணக்கு உள்ள ஏழை எளிய மக்கள் கணக்கு எடுத்து பேசும். அதுதான் கணக்கு. அரசியல்வாதி இவ்வளோ கூத்தடிச்சு வச்சுருக்கான், பூமி அழிச்சு வச்சுருக்கான், பூமியில் 2ஆம் நம்பராக தான் ஓட்டியிருக்காங்கிற கணக்கு அந்த நேரம் வெளியில் ரிசல்ட் வெளியே வரும். ஆஞ்சநேயர் கணக்கு, ஐயா இன்னிட்டு ஐயா பூரா மலையை பூரா நம்ம தூக்கி போட்ட மலையை கீழே இறக்கி தண்ணி புழு பூச்சி ஆடு மாடுகளுக்கு நம்ம போட்டோம், செதறி வச்சோம். இதை பூரா உடைச்சி தின்னு பிளாட் அடித்து பூரா ரோடுகளை போட்டு பழாக்கி வச்சுருக்கான். கண்டார வலிமை அரசியல்வாதி முட்டா கேடு கட்ட உயிமனுங்க. அதுக்கு தான் கணக்கை போட்டு கொடுத்துக்கிட்டே நம்ம இருக்கோம். நீதிமன்றத்தில் இன்னும் பார்க்காத நிலைமையில் உட்காந்து அவங்களுடைய வாசிப்பை பார்க்காங்க. வாசி அதான் வாசிப்புனா ஒரு அந்த காலத்தில் கிராமங்களில் உட்காந்து மேடையில் உட்காந்து பிரச்சனைகள் உள்ள கணக்கு வாசிப்பான். அந்த காலத்தில் மன்னர் ஆட்சியில் மேடைனா கல் மேடையை போட்டு உட்காந்துருப்பான். இப்போ பக்காவாக பில்டிங்காக போட்டு உள்ளே உட்காந்து ஆன்லைனில் கம்ப்யூட்டர் கணக்கில் ஏற்றி வாசிப்பு நடக்கு. தக்க தண்டனை கொடுக்க முடியாத நிலைமையில் உள்ளே உட்காந்துருக்கார் கடவுள். பார்க்கலையாப்பா? எல்லா கோர்ட்டு சேரலையா? ஒன்றுவோல டெல்லியிலேருந்து அமர்நாத்திலேருந்து ராமேஸ்வரம் இலங்கை சுலோன் வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டு ஒன்றுவோல சேர்ந்து உட்காரலையா? எதுக்கு உட்கார மாட்டீங்க? அவ்வளோ பெரிய தப்பு உள்ளே நிற்கி நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே எல்லாம் தப்பு கணக்கில் வச்சு கையெழுத்துக்களை போட்டு அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கையில் நிற்கிய அந்த வாழ்க்கை ஆண்டவன் கொடுக்கல, பகவான் கொடுக்கல. நீதி நியாயம் தர்மம் பூமியில் கொடுத்ததை அழித்து வச்சுருக்கான். 108 ஆம்புலன்ஸில் பூமியில் மில்லு தொழிற்சாலை கம்பெனி என்னென்ன கம்பெனி போட்டுக்கானோ எல்லாம் அந்த நேரத்தில் ஆதார கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணையில் குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு ஆம்புலன்ஸு, அதான் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸு கணக்கு வந்துருச்சா? 108 கணக்கு போட்ட மந்திரத்தை கணக்கு சீட்டு சென்னை மெட்ராஸில் சீட்டு கருப்பாடையில் உட்காந்துருக்கானா மன்னராட்சி ஆண்டவன். இந்த ஜெம்மத்தில் இவனை வச்ச எல்லாம் 108 ஆம்புலன்ஸில் கணக்கு குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு தூக்கி எறியக்கூடிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. ஆஞ்சநேயர் கணக்கு 108 மந்திரம் புரியுதா? இது உலக நாடே 108 மந்திரம் சீட்டு. இந்த அரசியல்வாதி சீட்டு 108 சீட்டு உலக நாடே கடவுள் முடிச்சிருவார். முக்கால் சத்தியம் என்னிட்டு ஐயா இந்த மந்திரத்தையே முடிச்சிருவார். ஆனால் விரட்டி பூரா பூமியில் அழிச்சவனு பூரா விரட்டி தூக்கி குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு தூக்கி எறிவான். எதில் எறிவான்? ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸு அப்போ தாண்டா கண்டார ஒளிமேன் நடுங்குவ மானிட பிறவி. கண்டார ஒளிமான பேப்பரை வச்சுக்கிட்டு திமுறாடா போகிறா செத்த ஒரு பேப்பர் கொண்டார ஒளிமான அந்த நேரம் வரையில் குண்டியில் புடுக்கல தூக்கி 108 ஆம்புலன்ஸில் செட்டி கிராமத்தில் செக் பண்ணையில் தூக்கி உள்ளே எறிவான் வானர படைகள். புரிஞ்சுக்கோ. கோர்ட்டில் புரியாமல் இருக்காத கணக்கு போடுறாரு கடவுள். நாங்கள் கணக்கு இடுதோம் 108 ஆம்புலன்ஸு கணக்கு போட்டாச்சு. தூக்கி சூடு வச்சு தூக்கி எறிவான். தப்பு கணக்கு இருந்த கணக்கில் தப்பு கணக்கு இருக்கக்கூடாது, பூமியில் இருக்கக்கூடாதுன்னு கடவுள் கட்டளை இட்டுக்கிட்டு இருக்கார். புரியலையா? நீதிமன்றம் கோர்ட்டில் முக்கால் சத்தியம்.